ஓம் நமச்சிவாய். வாழ்க மலவுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னை சந்திக்க வரும் பலரும் தங்கள் பெண்ணிற்கோ பையனுக்கோ திருமண தடங்கல்கள் வருகின்றன. அப்படி தடங்கல்கள் என்று சொல்லும் பொழுது பொதுவான பரிகார முறை என்ன? அப்படி பரிகாரங்களை நாங்கள் செய்கிறோமே, செய்த பிறகும் அதில் தடங்கல் வருகிறதே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். திருவிடந்தை ஸ்ரீ நித்தியகல்யாணி பெருமாள் கோயில் அல்லது திருமணஞ்சேரி சிவன் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்து சுவாமிக்கு அணிவித்த மாலையை கொண்டு வந்து வீட்டில் மாட்டி வைக்க வேண்டும். இது ஒன்று. மாலை வாடி காய்ந்து போனாலும் அதனால் கவலைப்படக்கூடாது. திருவிடந்தை பெருமாளையோ அல்லது திருமணஞ்சேரி சிவனையோ தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். இதனால் திருமண தலங்கள் ஓரளவு நிவர்த்தியாகும். திருமணம் கைகூட வாய்ப்புண்டு. வறுமை காரணமாக இக்கோவில்களுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே இறைவனை தொடர்ந்து வேண்டி பலம் பெறலாம். இது ஒன்று. அடுத்து இரண்டாவது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை வருகிறது. அப்பொழுது துர்க்கைக்கு முறையான வழிபாடு தொடர்ந்து செய்து வர வேண்டும். அது பல திருமண தடங்கல்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமைந்து திருமணம் கைகூடும். அடுத்து புள்ளிகள் இல்லாத எலும்பிச்சை கனிகளை எடுத்து அவற்றை ஐம் என்ற பீஜ மந்திரம் சொல்லி நறுக்கணும். நறுக்கிய எலுமிச்சப்பழம் மூடியை ஹ்ரீம் என்ற பீஜ மந்திரம் சொல்லி திருப்பணும். க்ளீம் என்ற பீஜ மந்திரம் சொல்லி மூடிகளில் பஞ்சுத்திரி வைக்கணும். திரிவிட்டு எண்ணெய் ஊற்றும் போதும் க்ளீம் என்ற பீஜாட்சர மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு வர வேண்டும். இந்த விளக்கை துர்க்கை அம்மனின் முன் வைத்து ஏற்ற வேண்டும். சாமுண்டாய விஷ்சே என்று சொல்லி விளக்கை ஏற்ற வேண்டும். விளக்கேற்றிய பிறகு கோவிலை 9 முறை அல்லது 21 முறை வலம் வர வேண்டும். அப்படி வலம் வரும்போது ஐம் ஹ்ரீம் க்ளீம் சசமுண்டாய வீச்சே என்ற பீஜ மந்திரத்தை உச்சரித்து கொண்டே வர வேண்டும். விளக்கு முழுவதும் எரியும் வரை கோயிலில் காத்திருக்க வேண்டும். பின்னர் அந்த மூடிகளை அகற்றிவிட வேண்டும். அதற்கு பிறகு துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். தேங்காய் உடைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். இவ்வாறு பூஜையை முடித்து கொண்டு வெளியே வரும்பொழுது கோவிலின் வெளியில் வந்து அமர்ந்திருக்கும் ஏழைகளுக்கு உணவிட வேண்டும். இதற்கு ராகுகால துர்க்கை வழிபாடு என்று பெயர். ஒருவருக்காவது உணவளிக்கலாம். எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உணவளிக்கலாம். இந்த 3 காரியங்களையும் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக திருமண தடங்கல்கள் எல்லாம் நீங்கி திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பரிகாரம் செய்கிறோம், அதன் பிறகும் எங்களுக்கு தடங்கல் நீங்கவில்லையே என்று. இந்த பரிகாரத்தில் பணம் முக்கியமல்ல, பக்திதான் முக்கியம். நம்பிக்கையோடு பக்தியோடு ஸ்ரத்தையோடு நீங்கள் இந்த திருமண தடங்கலுக்கான 3 வழிபாடுகளில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து செய்து வந்தாலும் நிச்சயமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் விரைவில் கைகூடும் என்பது உண்மை. இது ஜோதிட நூல்களில், குறிப்பாக அகஸ்தியருடைய விதிமுறைகளில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை எல்லோரும் தாமதமாகாமல் இருப்பதற்கு எல்லோரும் கை கொண்டு வழிபட்டு, குரு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடு, இது 3ஐயும் சேர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக கிரகங்களுடைய கெடுதல்கள் நீங்கி
இறைவனுடைய அம்பாளுடைய அனுக்கிரகம், சிவபெருமானுடைய அனுக்கிரகம் கிடைத்து விரைவில் திருமணம் நடக்கும். எல்லோரும் இதை செய்து பயன்பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.